ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன காய்கறிகளை அறுவடை பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெள்ளரி ஆடிப்பட்டத்துக்கு நெட்டுனது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சு வந்து பெருசாக இருக்குது. இன்னுமே ஒரு 2-3 நாள் ஆகும் பெருசாகிறதுக்கு, நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு. வெள்ளரியில் பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சுகள் வந்து வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா பெருசாகலை. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வெள்ளரியில் அறுவடை இல்லை. அங்கங்கே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பிஞ்சு வந்து நிறையாவே இருக்குது. பூக்களும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்கு. இன்றைக்கான அறுவடையில் வெள்ளரி பார்த்திங்கன்னா இல்லைங்க. அடுத்த அறுவடை என்னென்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா தட்டைக்காய். இந்த மயில் பார்த்திங்கன்னா எல்லாம் குத்தி போட்டு போயிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக கீழே கிடக்குது பிஞ்செல்லாம். ஃபுல்லாக ஒரு காயை வந்து சாப்பிட்றதில்ல, இந்த மாதிரி கொத்தி கொத்தி போட்டு போயிடுறது. இன்றைக்கி வந்து தட்டைக்காயில் நல்லா முத்தி இருக்கிற காயை மட்டும் அறுவடை பண்ணிடலாம். இந்த செடியில் பார்த்திங்கன்னா ஒரு 3 காய் தான் இருந்தது, அதை அறுவடை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு 2-3 காய் வந்து முத்தி இருக்கு, இதையும் அறுவடை பண்ணிடலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிஞ்சு. இதெல்லாம் அடுத்த அறுவடையில் பார்த்திங்கன்னா நம்ம அறுவடை பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா முள்ளங்கி. இன்றைக்கி ஒரு 2-3 கிழங்கு வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது, அது எல்லாமே அறுவடை பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கிழங்கு நல்லாவே பெருசாக இருக்குது. வேர் பார்த்திங்கன்னா நல்லா ஆழமாக போயிடுச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி நல்லாவே பெரிய சைஸாக கிடச்சிருக்குது. இந்த காயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெடிச்சிருக்குது, அதனால் இதையும் அறுவடை பண்ணியாச்சு. முள்ளங்கி இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது, இதுவுமே இன்னும் கொஞ்சமாக பெருசாகணும். முள்ளங்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 2 கிழங்கு தான் இருக்குது, அதை அறுவடை பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட பாவக்காய் கொடியும் பார்த்திங்கன்னா இன்னும் பிஞ்சுகள் வந்து வைக்கலை. பூ 1-2 பூத்திருந்தது, அது எல்லாமே கீழே விழுந்துருச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா 4 ஆகும். அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா நம்மளோட பீக்கங்காய் வந்து இந்த டைம் நிறையாவே இருக்குங்க. ஏன்னா போன டைம் ஒரு 2 அறுவடையில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 காய் தான் அறுவடை பண்ணியிருக்கோம். பிஞ்சுகள் தான் நிறைய இருந்தது. இன்றைக்கான அறுவடையில் பீக்கங்காய் தான் வந்து நிறைய இருக்க போதுங்க. வாங்க எவ்வளோ காய் இருக்குது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். பீக்கங்காய் கொடி பார்த்திங்கன்னா அப்படியே இப்படி படர்ந்து வந்து இது வரைக்கும் போயிருக்கு. நம்ம இந்த லாஸ்ட்டில் இருந்து பார்த்திங்கன்னா காய் இருக்கான்னு பார்த்துட்டு போயிடலாம். கொடியை பார்த்திங்கன்னா இப்படி நீக்கி தான் பார்க்கணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காய் இருக்குது. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மழை வந்து நல்லா தூறல் போட்டுச்சு, அதனால தான் பார்த்திங்கன்னா காயிலெல்லாம் தண்ணி இருக்குது. அடுத்தது இந்த இடத்துல ஒன்று இருக்குது. இந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா 2 காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். இதை பார்த்திங்கன்னா கூடையில் வச்சிடலாம். அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிஞ்சாக தான் இருக்குது. இங்கே ஒரு காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதோட 3 காய் ஆச்சு. இந்த டைம் கண்டிப்பாக கூட வந்து நல்லா நிறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். இதோட 4 காய் ஆச்சு. இது பார்த்திங்கன்னா பிஞ்சு. இது வந்து நல்லாவே முத்தி இருக்கு, இதை அறுவடை பண்ணிடலாம். இவ்வளோ பீர்க்கன் வந்து அறுவடை பண்ணியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அடுத்தது உள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஒரே இடத்துல 5 பிஞ்சு வந்து இருந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் பார்த்திங்கன்னா 4 பிஞ்சு வந்து அறுவடை பண்ணியாச்சு. ஒன்று தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிஞ்சாக இருக்குது. இது எல்லாமே அறுவடை பண்ணியாச்சு. அடுத்தது இதுவும் பிஞ்சாக தான் இருக்குங்க. இந்த டைம் எக்கச்சக்கமாக இருக்க போகுது. பீக்கங்காய் அறுவடை இந்த ஆடிப்பட்டத்துலேயும் அள்ளியாச்சுங்க. ஒரே இடத்துல இந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 காய் வந்து அறுவடை பண்ணியாச்சு. கூடையே பாருங்கள் ஃபுல்லாகிருச்சு. இல்லை அப்படியே பார்த்திங்கன்னா
கீழே படர விட்டுருக்கோம், அதனால் பார்த்து வந்து அறுவடை பண்ண சொன்னாங்க. உள்ளே வந்து பாம்பு இது ஏதாச்சும் இருக்கும் இல்லைங்களா, அதனால் மயிலுக்கு பயந்துட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே வந்து படர விட்டுறது. இல்லைன்னா பந்தல் போட்டுக்கலாம், ஒரு ஓரமாக கூட பந்தல் போட்டுடலாம். இந்த மயிலோட தொல்லை வந்து தாங்க முடியறது இல்லைங்க. இதோட பிஞ்சையெல்லாம் பார்த்திங்கன்னா கொத்தி கொத்தி விட்டுட்டு போயிடும். இது இப்படி போடும்போது பார்த்திங்கன்னா கீழேயே வந்து செடி கொடி கடியவே எல்லா பிஞ்சுகளும் வந்து இருக்குது இல்லைங்களா. நம்ம என்ன பொறிக்கிறதுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா சிரமமாக இருக்கும், மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. எவ்வளோ நீலக்காய் பாருங்கள். கிட்டத்தட்ட என் கையில் ஒரே நிமிஷம் பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குன்னு. அரை மலத்துக்கு மேலே இருக்குது. இன்னும் பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க. பீக்கங்காய் வந்து போதுங்கிற அளவுக்கு இந்த டைம் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். பிஞ்சுகள் இந்த இடத்துல இன்னும் நிறையாவே இருக்குங்க. முத்தினதை மட்டும் அறுவடை பண்ணிடுவோம். அடுத்தது பாருங்கள், அன்னைக்கு இந்த இடத்துல ஒரு 3 பிஞ்சு வந்து வச்சுருந்தோம். அதுவுமே பார்த்திங்கன்னா பெருசாயிடுச்சு. 1 இங்கே 1 2 அடுத்தது இதுக்குள்ளே 1 இருக்குது 3 நல்லாவே முத்தி இருக்கு 3 காயுமே. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 1 இருக்குது. இப்படி காய் பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற பிஞ்சுகள் எல்லாம் அப்படியே நம்ம தெரிகிற மாதிரி எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த அறுவடை பண்ணும்போது காய்கள் வந்து தப்பிக்காமல் இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காய் இருக்குது, நல்லா முத்தி இருக்குது. இதையே அறுவடை பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2 காய் இருக்குது. நல்லாவே பெருசாயிருச்சு, ஆனால் முத்தலை, நீளமாயிருக்கு காய். அடுத்தது இங்கே 1 இருக்குது. இது இன்னுமே இப்போ கொஞ்சம் பெருசாகும்னு நினைக்கிறேன். இது ஒரு 2 நாள் கழிச்சு அறுவடை பண்ணிடலாம். கொஞ்சம் உள்ளேயே வச்சுட்டு அப்படின்னா மயில் வந்து கொத்தாதுங்க. கொஞ்சம் இலை வந்து மறைச்சி வச்சிடலாம். இது இங்கே 1 இது நல்லா முத்திருச்சு. இது எப்படியே பார்க்காம விட்டுட்டேன். ஒரு காய் வந்து இது நீ விதைக்காக விட்டுருவோம், அப்படி உள்ளேயே வச்சிடலாம். அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள், இங்கே 1 இருக்குது. அவ்வளோதாங்க, பீக்கங்காய் அறுவடை வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம எல்லாம் கூடையில் எடுத்து வச்சிடலாம். கூட நிறைய இன்றைக்கி பீக்கங்காய் வந்து அறுவடை பண்ணியாச்சு. இங்கே ஒரு காய் 1 இருக்குது, இதை எடுத்து கூடையில் வச்சிடலாம். எவ்வளோ பெரிய காயின்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லா காயுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு சொத்தையுமே இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு. அடுத்தது புடலங்காய் கொடி, அதுவுமே பார்த்திங்கன்னா அப்படியே படர்ந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் நம்மளோட சொரக்காய் தான் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. இந்த 2023 ஆடிப்பட்டத்தில் கண்டிப்பாக சொரக்காயும் வந்து அறுவடை அள்ள போகிறோன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு பிஞ்சு வந்து வச்சுருக்கு பாருங்கள், இந்த இடத்துல அழகாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பிஞ்சு வந்து வச்சாச்சுங்க சொரக்காயில், சூப்பராக வந்திருக்கு. எவ்வளோ பெரிய இலைன்னு பாருங்கள். மண்ணுகளில் வந்து சத்து இருந்தால் தான் இவ்வளோ பெரிய இலை வந்து வருங்க.
அடுத்தது இங்கே ஒரு பிஞ்சு ஒன்று வச்சுருக்கு பாருங்கள், 2 பிஞ்சாச்சு. பிஞ்சு வைக்கிறது வந்து பெருசு இல்லைங்க, கண்டிப்பாக பிஞ்சு வச்சிரும் செடியில். நான் எப்படி போட்டாலும் விதை போட்டாலும் கரெக்டாக வந்துடுது. இந்த மயில்கிட்ட இருந்து மட்டும் காப்பாற்றி கொண்டு வந்தால் போதும், எனக்கு அதுதான் ஒரு பெரிய டாஸ்க்குங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 2 பிஞ்சு வச்சுருக்கு, கொடி நல்லா படர ஆரம்பிச்சிருக்கு. இங்கே ஒரு பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள், 3 பிஞ்சு ஒரே விழுதில் பாருங்கள். இந்த மாதிரி கிளை விழுதில் தான் பார்த்திங்கன்னா நல்லா வைக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு பிஞ்சு வச்சுருக்கு, அடுத்தது இங்கே ஒன்று வச்சுருக்கு பாருங்கள். அப்படியே நிறைய ஒன்று வைக்கிறக்க ஆரம்பிச்சிரும். பீக்கங்காய் மாதிரியே நம்மளோட சுரக்காயும் நிறைய அறுவடை எடுக்க போகிறோம். இதுலேயும் விதைகள் எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்தது நம்மளோட கொடியவரை, அது எப்பவும் போல் நல்லா படர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 4 கொடி சிவப்பு பட்டையவரை போட்டிருந்தோம். ஆளுங்க வந்து இந்த மிளகாக்காடு களை வெட்ட வந்தாங்க, ஒரு செடியை வந்து போட்டு தள்ளிட்டாங்க. களை வெட்டுறங்கிற பேரில் எப்படியோ வந்து அழுகாமல் அப்படியே வெட்டி போட்டாங்க. எப்படியோ புல்லு வந்து நிறைய இருந்தங்காட்டி வெட்டி போட்டாங்க. இதை இந்த 3 கொடி வந்தால் கூட போதும், எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இப்போ தான் வந்து நேற்று தான் வந்து களை வெட்டி விட்டுருக்கோம். அதனால் இப்போ வந்து எதுவுமே தண்ணியெல்லாம் எதுவும் விடலை. இருக்கிற சுற்றி வந்து இருக்கிற அந்த பில்லெல்லாம் பார்த்திங்கன்னா காஞ்சதுக்கப்புறமா இனி வந்து தண்ணி விட்டுக்கலாம். அது இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படியே தூரக்க ஆரம்பிச்சது இல்லைங்களா காலையில், அதனால் வந்து இன்றைக்கி தண்ணியும் ஊற்றலை. 3 கொடியுமே பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இதுக்கு வந்து இந்த செடிக்கு வந்து சத்து பத்தலைன்னு நினைக்கிறேன். தலை எல்லாமே பார்த்திங்கன்னா அதோட இலைகள் எல்லாமே இந்த மாதிரி மஞ்சள் கலரில் வர ஆரம்பிச்சிருக்கு. மீதி 2 கொடியுமே பார்த்திங்கன்னா நல்லா ஜம்முன்னு வந்துட்டுருக்குது. அடுத்த ஒரு 2 வாரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளோட சுரக்காய் அறுவடையும் எடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஏன்னா பிஞ்சுகள் வந்து வைக்க ஆரம்பித்தாச்சு. அது பெருசாக இருக்க கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆயிரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவ்வளோதான் அறுவடை. இன்றைக்கி ரொம்ப ஹாப்பிங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அறுவடை பார்த்திங்கன்னா பீக்கங்காயில் அள்ளியாச்சு. இந்த ஆடிப்பட்டத்துக்கு 2023 ஆடிப்பட்டத்தில் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நம்மளோட பீக்கங்காய் அறுவடை வந்து அள்ளியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கே ஒரு சர்ப்ரைஸுங்க. இது மல்பெரி செடியில் வந்து நிறைய பூக்கள் பிஞ்சுகள் வைக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் வந்து பூத்துருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாமே வந்து காயாக பிஞ்சு வந்து வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இதில் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய வந்து வச்சுருக்கு. பூக்களும் பிஞ்சுகளும் பார்த்திங்கன்னா நிறையாவே வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மரம் மாதிரி வளர்ந்துருக்கு பாருங்கள். இதிலேருந்து தான் பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் எடுத்து இன்னும் 2-3 செடி வந்து வச்சு விடணும். 1-2 பழங்கள் தான் அப்பப்போ வந்து பொறிச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஆடிப்பட்டத்தில் நல்லா பூக்கள் பூத்து சூப்பராக தளைஞ்சிருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா பழங்கள் வந்து நிறைய அறுவடை பண்ண போகிறோம். அது எல்லாமே வீடியோவில் காட்டுறேன். இன்றைக்கி அறுவடை பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க. ஒரு 3 வெரைட்டி தான் அறுவடை பண்ணியிருக்கோம். ஆனால் காய்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. பீக்கங்காய் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்தது முள்ளங்கி ஒரு 2. அடுத்த அறுவடையில் பார்த்திங்கன்னா தட்டக்காய் இன்றைக்கி கொஞ்சமாக தான் அறுவடை கிடச்சிருக்குதுங்க. இந்த வீடியோ வந்து இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து நீ ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி